வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 23/11/2020 ராசி பலன்கள். நவம்பர் திங்கட்கிழமை, சார்வரி கார்த்திகை 8ஆம் தேதி. இன்று வாஸ்து நாள், நவமி. இன்று இரவு அதிகாலை 3:24 முதல் நாளை அதிகாலை 4:23 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:15. கரணம் 9 முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:23 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:32 வரை சதயம், பின்பு போரட்டாதி. யோகம் இன்று மாலை 5:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம். இன்றைய தத்துவம், உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ அடக்கமாயிருத்தல் பெரிய சாதனையாகும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், உடல் நோயில இருந்து மீண்டு வரும் வாய்ப்பு இருக்குங்க. புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகுங்க. புதிதா பணமும் வருங்க. நாளோட பிற்பகுதியில் ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மாலை பொழுத பிரகாசமாக்குங்க. பொன்னான நாட்களை நினைவுபடுத்துவதனால குழந்தை பருவ நினைவுகள் திரும்ப வருங்க. தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தாங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும். எதிர்பாராத இடத்துல இருந்து முக்கியமான அழைப்பு வருங்க. உங்கள் துணையோட இதமான அன்பை இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. உங்கள் மனதை கேட்டால் இந்த நாள் கடை பொருட்கள் வாங்குவதற்கு சிறந்தது. உங்களுக்கு சில நல்ல உடைகள் மற்றும் காலணிகள் தேவைங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும். சகோதரர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கலகலப்பான நாளாக இருக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடோரி சந்தோஷமாக இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மூலிமா உதவிகள் கிடைத்து அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபம், யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீங்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்க. கற்பனை மட்டும் செய்கிறதுனால எந்த பயனுமே இல்லைங்க. உங்ககிட்ட இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுறீங்களே தவிர எந்த முயற்சியுமே செய்யறதில்லை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு வெளியேறுங்க. இதன் மூலமாக நீங்கள் பயனடையலாம். உணர்ச்சியான ரிஸ்க்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல் நாள அருகில் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போதும் உணரும் தருணங்க. இன்னைக்கு செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்பையும் அளிக்குங்க.
இன்னைக்கு உங்கள் துணை காதலும் களிப்பும் நிறைந்த வேறு ஒரு இனிய உலகுக்கு உங்களை அழைத்து செல்வார். அமைதியோட உறைவிடம் உங்கள் இதயத்தில் இருக்குங்க. இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றி மறையுங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இளைய சகோதரர்களிடம் அனுசரித்து போங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி உடையதா இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து இருக்கிறது நல்லதுங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனம். நீங்கள் இன்றைக்கி செய்யும் சில மாறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தும். இன்றைக்கி உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போக கூடுங்க. இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்து கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகளோட விஷயங்களில் ஆதரவு அளிக்கிறது அவசியங்க. காதல் வேதனைகள் இன்றைக்கி உங்களை தூங்க விடாதுங்க. தொடர்பு கொள்ளும் முறைதாங்க இன்றைக்கி உங்களோட முக்கியமான பலம். உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் குசியாகிடுவீங்க. நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது. நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கு முன்பே தெரியப்படுத்துங்க. இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாங்க. அது உங்களுக்குள்ள மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தும். குடும்ப பெரியோர்கள்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. வாழ்க்கை துணைவரோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை அமையுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் என்ன செயல்கள் செஞ்சுட்டு வந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடகம். உங்களோட நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல, வாசனை திரவியத்தை போல மலருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லாவே இயக்க விரும்பினீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பணத்தோட இயக்கத்தின் சிறப்பு கவனமும் செலுத்த வேண்டுங்க. பிள்ளைகள் உங்களால் கடினமானதாக மாற்றுவாங்க. அவங்கள ஆர்வமாகவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அன்பு தாங்க அன்பை உருவாக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் தைரியத்தினால காதலில் வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீங்க. இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக, குதூகலமாக மற்றும் வரமாக அமையுங்க. இன்னைக்கு புகைப்படம் எடுத்தல் மூலம் நீங்கள் நாளை வரவிருக்கும் சில சிறந்த நினைவுகளை பிடிக்கலாங்க. உங்கள் கேமராவை சரியாக பயன்படுத்துவதை உறுதி செய்யுங்க. அந்த தருணம் பின் நாட்களில் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வு உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கால தாமதமாக கிடைக்கும். ஆடம்பர செலவுகள்னால சேமிப்புகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் உடம்புல சோர்வு உண்டாகுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சேமிப்புகள் உருவானது குறைய ஆரம்பிச்சிடுங்க. சேமிப்புகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு.
சிம்மம், மற்றவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் பலத்தையும் கொண்டு வருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையோட சில தர்ம காரியங்களும் ஈடுபடுங்க. அது மன அமைதியை கொடுக்குங்க. அதற்காக தனிப்பட்ட வாழ்வை இழந்துவிடக்கூடாதுங்க. இரண்டுக்குமே சம அளவு முக்கியத்துவம் தர வேண்டுங்க. காதலின் சக்தி தான் காதலிக்கிறவங்களுக்கு காரணமாக இருக்குதுங்க. தங்களுக்கு தாங்களே உதவி செய்கிறவங்களுக்கு கடவுள் உதவுவார் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் துணை தாங்க உங்களோட ஏஞ்சல். நம்பலையா? இன்னைக்கு அதை நீங்களே அனுபவித்து உணருவீங்க. உங்களோட வலிமைக்கு மிக்க அதிக வேலை செய்வதனால உங்களுக்கு தீங்கு விளைவிக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகலுங்க. எதிர்பார்த்த நண்பர்களின் சந்திப்புகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் அகலும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னி, வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாங்க. இன்னைக்கு பணம் உங்கள் கையில் தங்காது. இன்னைக்கு உங்கள் செல்வம் சேமிப்பதில் நீங்கள் ரொம்பவுமே கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அலையுங்க. உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவாங்க. உங்கள் இதய துடிப்பை உங்கள் துணையோட இதய துடிப்போட இணைந்து இன்னைக்கு இனிய தாளம் போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாங்க. நீங்கள் இன்னைக்கு மன அமைதியை உணர்வீங்க. திருமண வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலையும் சில குறைகள் இருக்கவே செய்யுதுங்க. இன்னைக்கு அது இரண்டையுமே நீங்கள் உணர்வீங்க. கடிகாரத்தின் ஊசிகள் மிக மெதுவாக நகர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் படுக்கையில் இருக்கும் அந்த சில நாட்களை போன்றதுங்க இன்னைக்கு. ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு இது நிறையவே தேவைப்படுதுங்க. தாய் மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணைவர்கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையுங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட அனுசரித்து செல்வது நன்மை அளிக்குங்க. உத்தியோக மாற்றம் தொடர்பான முடிவுகளை பெரியோர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து எடுப்பது நன்மை அளிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் ஆதாயமான நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களையும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவுமே நல்லதுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலா, உடல் திறமை பராமரிக்க விளையாட்டில் கொஞ்ச நேரம் செலவிட வாய்ப்பு இருக்குங்க. பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தா இன்னைக்கு நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் கருத்துக்களை திணிக்காதீங்க. அது உங்கள் உடல் நலனுக்கு நல்லதாக இருக்காது. தேவையில்லாமல் அவங்களுக்கு உளைச்சலை ஏற்படுத்துவீங்க. இன்னைக்கு உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்களுக்கு முன்னால் திறந்து வைக்க முடியாது. இது காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு நல்ல ஐடியாக்களாக வச்சிருப்பீங்க. செயல்பாடுகளில் உங்களை தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தருங்க. ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையோட வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க இன்னைக்கு நீங்கள் ஏதாவது பார்க் அல்லது ஜிம்முக்கு செல்லலாங்க.
அது மனதில் இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளோட செயல்பாடுகளின் கவனம் வேண்டுங்க. மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னல்கள் குறைஞ்சி நிம்மதி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றி அதன் மூலிமா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விருச்சிகம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறத தவிர்த்திட முடியாதுங்க. இன்னைக்கு நிலம், ரியல் எஸ்டேட்டு அல்லது கலாச்சார திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான நல்ல நேரம் இதுதாங்க. உங்கள் குடும்பத்தினர் அளித்த ஆதரவு மற்றும் முயற்சிகளுக்கு நன்றி சொல்லுங்க. மனம் உடைந்து போகாதீங்க. தோல்விகள் இயற்கையில் சகஜந்தாங்க. அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும். உங்கள் முக்கியமான பணிகளை அற்புதமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு நேரத்தை செலவிடுவீங்க. ஆனால் உங்களால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும். அதை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. சின்ன வணிகர்கள் அவங்களோட பணியாளர்களை சந்தோஷப்படுத்த இன்றைக்கி அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்று நடப்பாங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் உண்டாகுங்க. புதிய முயற்சிகளுக்கு ஆதரவும் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபிட்சமான நாளாக இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். தனுசு. வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்க. உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் பற்றி புகார் சொல்லுவதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையுமே தராதுங்க. பிச்சைக்காரனை போன்ற சிந்தனை தான் வாழ்க்கையோட நறுமணத்தை அளித்து போதும் என்ற எண்ணத்தோட வாழ்வதையும் அளிக்குதுங்க. அதிக ஆதாயம் தரும் நல்ல நாள் இல்லைங்க. அதனால் பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அலையுங்க. உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவாங்க. காதலின் சக்தி தான் காதலிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உங்கள் நேரத்தை மதிப்பையும் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். மக்களிடையே இருப்பது பயனற்றது. அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளை தவிர வேறொன்றையுமே தராது. இன்றைக்கி உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் இன்பமான பொழுதை கழிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படைவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பே ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் காரிய சக்தி உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. மகரம், மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதீங்க. அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க முயற்சிங்க. அது மன உறுதியை மேம்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் மூத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையுமே பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாங்க. நாளோட பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்குமே மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தருங்க. ரொமான்ஸு ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்குங்க. நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்றைக்கி நீங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க. அவ்வாறு செய்வதன் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமையான சொற்களோட உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு எதுவும் செய்யாதிருக்கீங்க, அனுபவித்து மகிழுங்க. உங்கள் துணையை கட்டாயப்படுத்த வேண்டாம். அப்படி எதற்கும் கட்டாயப்படுத்தினா மன வருத்தம் தான் மிஞ்சும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் அகலும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். கும்பம், நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக பார்க்கலாங்க. உங்கள் உடல் நலம் இன்றைக்கி உங்களை முழுமையாக ஆதரிக்கும். இன்றைக்கி நெருங்கிய உறவினர்களோட உதவியோட உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும். நண்பர்கள் மூலமாக முக்கியமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவங்க செய்வாங்க. நீங்கள் ஓய்வு நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேர்கள்கிட்ட பின்தங்கி இருப்பீங்க. உங்கள் துணையோட மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்னைக்கு பார்ப்பீங்க. இது ஒரு நல்ல நாளுங்க. இன்னைக்கு உங்கள் காதலி நீங்கள் சொல்வதை கேட்டு சிரிப்பாங்க. உறவினர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய வீடு கட்டுவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். மனதில் இனம் புரியாத சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனம், குழந்தைகளோட இருக்கிறதுனால ஆறுதலாக உணர்வீங்க. குழந்தைகளின் நோய் தீர்க்கும் சக்தி உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மட்டுமின்றி மற்ற குழந்தைகளுக்கும் உண்டு. அவங்க உங்கள் பதற்றத்தை தணித்து அமைதியை ஏற்படுத்துவாங்க. நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு செல்வதனால உங்கள் பொருளாதார நிலை அப்படிங்கிறது மாறுங்க. வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிவிடுங்க. அமைதியாக வேடிக்கை பார்க்குறவரா
மட்டும் இல்லாமல் இதில் பங்கேற்கிறத உறுதி செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் துணை உங்கள் மீது காதலை உங்களை சுற்றி இருக்கிற அனைத்திலுமே உணர செய்வாங்க. இது மிக அழகாக மற்றும் சிறப்பான நாளுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது போல் நடந்து கொள்ளுங்க. ஆனால் பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இன்னைக்கு உங்கள் துணையோட இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாளுங்க. இன்றைய பகுதி நேர அவசரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்க முடியுதுங்க. ஆனால் குடும்பத்தோட சிறந்த தருணங்களை செலவிட இது ஒரு சிறந்த வாய்ப்புங்க. வீடு மாற்றுவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களின் மூலம் எதிர்பாராத செலவுகள் நேரிடலாம். புதிய முயற்சிகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.